வேற யாரும் அவங்க கிளைம் பண்ண முடியாது. அது ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியாவே ஆகாது. அது அவருடைய சொந்த ப்ராப்பர்ட்டியா தான் ஆகும். ஓகே, இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் அவர் அதை பாதுகாக்கிறாரா? ரைட், ஓகே. ஆனா அதை விற்காம இருந்தா சரி. இப்போ அவர் வந்து ஏதோ ஒன்று நஷ்டப்பட்டு ஒரு பெரிய நஷ்டம் வருது அதுல. ஓகே, இவர் ஷூரிட்டி கையெழுத்தெல்லாம் போட்டு எல்லாத்தையும் நஷ்டம் ஆயிருது. சொத்துக்கு பதில் கடன் ஆயிருது. கடன் ஆகும்போது அவர் மட்டுமே பொறுப்பு. அதே மாதிரி சொத்துக்கள் சேர்க்கும் போதும் அவர் மட்டும்தான் பொறுப்பு. சரி, இப்ப சரிசமமா பிரிக்க வர்ற நேரத்துல வந்து அந்த சொத்தை நான் இத்தனை நாள் பார்த்துக்கிட்டேன், அப்ரிசியேஷன் ஆக்கி வச்சிருக்கிறேன், எனக்கு அதுக்கு நான் பார்த்துக்கிட்ட மெயின்டெனன்ஸ் கூலியா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா எனக்கு வாய்ப்பு இருக்குங்களா? மொத்தமா அது எப்படி பண்ண முடியும்? மெயின்டெனன்ஸ் கூலினா அப்பப்போ செலவினங்களை எழுதி வச்சிருக்கணும். இவ்வளோ நாம செலவு நான் இதுக்கு பண்ணியிருக்கேன், இவ்வளோ செலவு அப்படின்னு டைம் டு டைம் சொல்லணும். திடீர்னு ஒரு நாள் நான் இந்த சொத்தெல்லாம் பார்த்துக்கிட்டேன், அதனால மொத்த சொத்தும் எனக்கு வேணும், இல்லை பாதி எனக்கு அதை கொடுத்துரு அப்படின்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. சொத்து பராமரிக்கிறது வந்து அவருடைய கடமை. ஓகே, அவர் அதுல இருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணி அவர் எடுத்துக்கிட்டாருன்னா எடுத்துக்கலாம். பட் அதுக்காக பெரும்பங்கு எனக்கு வேணும்னு சொல்றதுக்கு உண்டான உரிமை வந்து அவருக்கு வராது. சரிங்க சார். இப்ப என்னென்ன ஆவணங்கள் சார் நம்ம சரியா வச்சிருக்கணும்?